ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு தோசை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். வாங்க இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல பீர்க்கங்காய், ஒரு பாதி பீர்க்கங்காய் எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தேன்னா பீர்க்கங்காய் வந்து நான் ஒரு பீர்க்கங்காயில் பாதி பீர்க்கங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பேர் தோசைக்கெல்லாம் இது சரியாக போயிடும். அதுக்கு மேலே இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் சேர்த்துன்ட்டு இந்த பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கரண்டி தயிர் சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்துட்ட பேஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டுருக்கிற நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தோசை மாவில் இந்த பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து நல்ல வாசனையாக கமன்னு இருக்கும். தோசை வாக்கும்போதே சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு காய்கறி தான் பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் கூட்டு பண்ணலாம், தொகையல் பண்ணலாம். அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதில் தொகையல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பீர்க்கங்காய் நல்ல ஹெல்தியான ஒரு நார் சத்துள்ள காய்கறி தான். தோசைக்கல் சூடானதும் நம்ம வந்து இது சாஃப்ட் தோசாவையும் பண்ணிக்கலாம், கிறிஸ்பி தோசையும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு சாஃப்டான தோசை தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரொம்ப மெல்லிசாக இந்த தோசை இழுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக அந்த கல் தோசை மாதிரி தேய்ச்சிட்டு மேலே வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி தூவி விட்டு, அதுக்கப்புறம் லேசாக ஒரு அரை ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ எண்ணெய் விட்டுக்கிறது எல்லாமே அவளோட விருப்பம்தான். எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணாதவா கொஞ்சமாக, எண்ணெய் சாப்பிட்றவா கொஞ்சம் கூட, அது வந்து கம்ப்ளீட்டாக அவளோட விருப்பம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி அது என்ன சொல்கிறது, பார்க்கச்சே தெரியறதில்ல, ஆஹா இந்த தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதில்ல, அந்த மாதிரி மொருவலாக இந்த தோசை வாத்துக்கலாம், சாஃப்டாகவும் வாத்துக்கலாம். இப்போது தோசை ஒரு பக்கம் வெந்துட்டு நான் 2வது பக்கம் திருப்பி போடுறேன். சூப்பரான ஒரு தோசை, நம்மளுக்கு டேஸ்டியான ஒரு தோசை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆக்சுவலாக எதுவுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு இது சூப்பராகவே இருக்கும். வேணும்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, அப்புறம் புதினா சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மிளகா பொடி, எதுவாக இருந்தாலும் இதுக்கு காம்பினேஷனானால் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இதுக்கு கொத்தமல்லி சட்னியும் மிளகா பொடியும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி வேணும்னாலும் இதுக்கு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை ஃபீட்பேக் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ பண்ணுறதுனால எனக்கு வார்த்தைகள் வந்து ஒரு ஃப்ளோவாக வரல, அது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.